சுரேஷ் ராஜன் அவர்கள் தற்பொழுது செலவு செய்து துவக்கி வைப்பார். இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக, ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக பிள்ளைகளோடு சேர்ந்து பெற்றோர், ஆசிரியர்கள், வரப்போக எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த நாள் மனமகிழ்ச்சியை கொண்டாட வானத்தின் பூமி படைத்த சர்வதோட தேவன் இந்த ஆண்டு விழா நிகழ்வை அவர் தொடங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். வேறு ஒரு வசனம் என்று சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு துவக்கத்திலும் தேவன் இருந்து அதை துவக்கி வைப்பார்கள். அந்த துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் அது ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய வாழ்வாதாரம் சரி, நம்முடைய மாணவ பிள்ளைகள் செல்வங்களுடைய வாழ்வாதாரம் சரி, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தோல்கிற தேவன் அவர் படித்து முடித்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வருகிற வரைக்கும் எல்லா மாணவ செல்வங்களையும் தேவன் பொறுப்பெடுக்கபடி நாம் நிகழ்ந்த தேவகாரத்தோடு கொடுத்து சொல்கிறார். அன்பின் பரவலாகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த ஆண்டுகளை பள்ளி ஆண்டுகளா நிகழ்வுகளில் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முதலாவது நாங்கள் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுத்துகிறோம். ஆண்டுகளே நீர் இந்த இடத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆரம்பம் முழுவதும் உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டும், நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டுகளே துதிக்கிறோம். உங்களுடைய ஆண்டுகளே நிகழ்வை நடத்துகிற பள்ளி நிர்வாகத்தை ஆண்டுகளே உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா ஆசிரியர்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், எல்லா மாணவ செல்வங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், நாங்களுடைய பெற்றோர்களுக்காக வரப்போகிற ஒவ்வொரு விருந்தினர்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்களுடைய பெஸ்டிகள் எல்லாரையும் உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாருடைய பங்களிப்பும் இந்த மாணவர்களில் இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களுடைய துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் ஆண்டுகிறேன். உங்களுடைய பிரசன்னம் இருக்கணுமே, குறைவுகள் நிறைவாக்கப்படணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அற்புதமான கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். நடத்த ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளையும் நீர் நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் பிள்ளைகளுடைய பங்களிப்பு இருக்கிறது. பிள்ளைகள் நாங்கள் நடத்த போகிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பிள்ளைகளோடு தேவன் இருந்து பிள்ளைகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர கட்ட உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பத்திரமாய் வந்து சேர உதவி செய்யும். ஏற்ற நேரத்தில் நிகழ்வுகள் முடிந்து ஆசீர்வாதமாய் இந்த பிள்ளைகள் நம்முடைய பத்திரமாய் வீடுகளுக்கு போய் சேர கத்தர் வைத்தார்கள். படி கத்தர் ஆசீர்வதியும், படி நிர்வாகத்தை கத்தர் ஆசீர்வதியும். விசேஷமான சகோதரர் அருணாச்சலம் அவர்களுக்காய், சகோதரி டீனா அவர்களுக்காய் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பிள்ளைகளை கருத்தில் பயன்படுத்தும். நாங்கள் அநேக மாணவ செல்வங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். God bless you.
your precious time. Let's seek His blessing for the day. His light be with us till the end of day. Let Him make us wise, pure and great. The work, day or life cannot be started without prayer. Now I call upon our chants, Vairesh, Nirvesh, Ashifa for our school's prayer. Let's all raise for prayers. A beautiful smile is the best universal welcome. It can make the day a good day easily. Now I call upon our sparkling star of Peace Kindergarten, Mrs. Sapsika Ma'am, to give a welcome address. Have this opportunity to address you all at this important moment for celebrating our second anniversary today. It's a honor for me ever by welcome speech for annual function. Today, children are future of students as our family. Brilliant face that I am witnessing today receiving awards and exhibiting their talent in Goa. Definitely mean that citizen of our nation tomorrow. They may go to achieve great success and they want to yourself high human values, but on the other hand, we wish them to be good human, being also and mentees and a better place to live in. We are gathered here and this anniversary to motivate and inspire them, yet mind to showcase them talent is a highly important occasion to every. It is because lot of apart from that fact that this celebration highlights our school continued success in the area of education and this platform is also an opportunity to welcome our chief guests of today's evening. On behalf of our Wings family, I cordially and respectfully welcome our chief guest, Mr. P. Mahesh Kumar, Deputy Superintendent of Police, Kanyakumari District, who is a renowned social activist and serving as an active social worker and fighting the people. In actually, we are grateful from the bottom of our heart to him our courtesy from becoming the chief guest of this occasion today. A warm welcome to our esteemed guest of honor, Mrs. C. Reduma, Principal of Kanyakumari School, whose presence graces our stage today. We are truly honored to have you join us. This special occasion, our annual day celebration, we are incredibly grateful of the time insight that we undoubtedly inspire our students and the entire school community. Please join me in giving a great address for our extreme success. It's with great pleasure that we welcome our esteemed correspondent, Mr. Arunachala Sivan, and our respected principal, Mrs. Lowry. To this special occasion today that unwavering dedication to our school community is an impression to us all. We are honored to have been graced with their presence. To the world, our parents may be simply a present by from us day. Maybe a word in this sentence is enough to give recognize and respect to our parents with impact special and on behalf of the school. We welcome our dear parents. In the end, I would like to welcome all the teachers, staff and students, people wishers, caretakers who are an integral part of this institution. I request all for their cooperation throughout this program and making it a grand success. Thank you.
principal, teachers, parents, and my little young ones. I cannot express how I feel to be here as a guest today. When I received the invitation for this Saturday celebration, I filled with excitement. When I see the school, I know the school very well. I saw the kids very beautifully dressed for a performance here. I like to comment the dedication of the teachers and staff here. The encouragement given by the teachers to the students help the students build the confidence, creativity and joy of learning. Children are like seed and play school is their garden. They are cared and watered with love, patience and knowledge. As they grow, they learn the value of sharing, caring, teamwork and foundation of learning that shape their future. To all the parents here, I know how you proud to see your kids' performance, learning, creativity and growth day by day. It is the effort between the school and school they are teaching, but you are the one who play a major role to bring the kid at this early age. And finally, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா most of the parents என்னடா இது நம்ம வந்திருக்கோம் எப்ப பார்த்தாலும் ஸ்பீச் அப்படிதான் உட்காந்துருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனா குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுல உங்களுக்கு ரொம்ப ஈகர்னஸ் இருக்கும். அதனால இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டதுக்காக ஒரு நாளுக்கு ஒரு கொஞ்சம் 2 வார்த்தை பேசிக்கலாம்னு தான் வந்துருக்கோம். சரிங்களா? ஸோ உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பவே இல்லை. ஒரு சின்ன ஸ்டோரி தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனா அதை சொல்லிட்டு போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால சொல்றேன். நிறைய தவளைகள் போயிட்டே இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு இடத்துல குழி இருந்தது தெரியாம விழுந்துருச்சு. 2 தவளை விழுந்துருச்சு. அந்த 2 தவளை விழுந்தப்போ மற்ற தவளைகள் சுத்தி இருந்த தவளைகள் எல்லாம் சொல்லிச்சு, ஸ்டாப் பண்ணு, இந்த குழி ரொம்ப டீப்பா இருக்கு, உன்னால மேல வரவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொல்லும் போது அதுல ஒரு தவளை மட்டும் கேட்டுட்டு, கொஞ்சோ நம்மளால மேல வர முடியாதா, சோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால முயற்சி பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணவே இல்லை. அது என்ன பண்ணுச்சு, அப்படியே கீழே விழுந்து செத்து போச்சு. ஆனா இன்னொரு தவளை மட்டும் என்னடா இது, நம்மள நல்லா என்கரேஜ் பண்றாங்களே, சோ நம்ம என்ன பண்ணணும், மேல ஏறி போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி மேல வந்துருச்சு. மேல வந்தோடனே இது சுத்தி இருந்த தவளைகளுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம வராத ஸ்டாப் பண்ணாலும் இந்த தவளை கேட்காம மேல வந்துருச்சே அப்படின்னு. ஆனா அதனால ரீசனும் தெரியும்னு சொல்லிட்டு அந்த தவளைகிட்ட கேட்டுச்சு, எப்படி மேல வந்த அப்படின்னு. அப்ப அந்த தவளை சொல்லிச்சு, நீங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்ல தான் நான் மேல வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. இன்னும் ஆச்சரியம் இந்த தவளைகள், நம்ம வராத டிஸ்கரேஜ் தானே பண்ணோம், எப்படி இது மேல வந்துச்சு அப்படின்னு. அப்போ திரும்பவும் கேட்டுட்டே இருக்கும்போது இந்த தவளை முன்னுக்கு பின் முரணாவே ஆன்சர் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்பதான் அந்த தவளைகளுக்கெல்லாம் புரிஞ்சுது, இந்த தவளைக்கு காது கேட்காது. சோ காது கேட்காத தவளையால நெகட்டிவா சொன்ன வேர்ட்ஸை பாசிட்டிவா மாத்தி மேல வர முடிஞ்சது. அதே மாதிரிதான் நம்ம குழந்தைங்க எப்பவுமே ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிடவே முடியாது. Each kids have their special talents. ஒரு கிட்ஸ்க்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும். அது இன்னைக்கு வெளிப்படலாம், இல்லைன்னா நாளைக்கு வெளிப்படலாம், இல்லைன்னா பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளிப்படலாம், எப்போ வேணா வெளிப்படலாம். நம்ம பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு எந்த வேர்ட்ஸுமே யூஸ் பண்ணாம இருந்தாலே போதும்.
ஒரு நாள் அது வெளியே வரும். உன்னால முடியாது, உன்னால பண்ண முடியாது, எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்க, வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு மட்டும் சொல்லாது. ட்ரை பண்ணு, உன்னால முடியும், செஞ்சுதான் பாரு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா அந்த குழந்தை வந்து ஒரு நாள் ஜெயிக்கும். இதுதான் என்னோட சின்ன ஸ்டோரி. And I am very eager to see the performance of the kids because they are dressed well. I am seated there. I saw them very eager and what to say? I'm very enthusiastic to see the kids' performance here because I like the kids very much. Thank you so much for this beautiful opportunity. Thank you everyone. Thank you, ma'am, for your valuable speech. Special address by sir. சிறகுகளே என் சிறகுகளே உயரம் பர உயரம் பர. சிறகுகளே என் சிறகுகளே உயர்வான எண்ணங்களோடு உயரம் பர. சிறகுகளே என் சிறகுகளே உயர்வான இலக்கை நோக்கி உயரம் பர. சிறகுகளே என் சிறகுகளே உங்களால் முடியும் உயரம் பர. விங்ஸ் பிளைனிக்ஸ் நிறுவனம் ஒரு உயர்ந்த சிந்தனையோடும் உயர்ந்த கனவுகளோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் உயர்ந்த மனிதர்களோடும் துவக்கப்பட்டது. அத்தகைய விங்ஸ் விங்ஸோட விங்ஸ் கிண்டர்கார்டன் அதோடைய 2வது ஆண்டு விழாவுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த சிறப்பு விருந்தினர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஐயா மகேஷ்குமார் சார் அவர்களுக்கும் சில நிமிடங்களில் சார் ஜாயின் பண்ணிப்பாங்க. அண்ட் ரேணுகா மேம் ஸோ ஒரு பிளே ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பிளே ஸ்கூல் அப்படின்றது லைக் மைண்டட் பீப்புள் வில் ஜாயின் அப்படின்ற மாதிரி மொத்த சிந்தனை உள்ள மனிதர்கள் ஒன்றுபடும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ அது மாதிரி அவங்களும் நிறைய கிராமப்புறத்தில் உள்ள கிட்ஸை நிறைய மேலே இன்வால்வ் பண்ணி கொண்டு வந்துருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருமே இன்றைக்கு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்தது இந்த விழாவை மேலும் அழகு பெற செய்திருக்கிறது. ஒரு நாள் இரவுல நம்ம வேலை பார்க்கறதுனாலயோ உழைக்கிறதுனாலயோ வெற்றி கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கிறதுனால தான் வெற்றி கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளிக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக பெரிய ஒரு கனவோட ஓடிக்கின்ற நம்முடைய லொரைன் மேடம் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ சீனா மேடமுடைய கனவு அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. நம்முடைய தலைமை ஆசிரியை கீனா மேம், லொரைன் மேம், ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கனவு மிக பெரிதாக இருந்ததுனால தான் இந்த பள்ளி 2வது ஆண்டிலேயே இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை சாத்தியமாக்கியிருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய விங்ஸ் டீச்சர்ஸ் அந்த ஃபேக்கல்டி டீம் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இந்த நைட்டு 12 o'clock வரைக்கும் தேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்குது. பட் அவங்க அவ்வளோ கடுமையாக உழைச்சிக்கிறாங்க. ஸோ மேடமோட சேர்ந்து மேடமுடைய டீச்சிங் டீம் தட் இஸ் ஃபேக்கல்டி டீமுக்கு நீங்கள் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் பண்ணலாம். ஸோ அண்ட் எல்லா விஷயமும் நமக்கு இருந்தால் கூட அதை சாத்தியம் நான் நிறைய ப்ராடக்ட் வச்சுக்கலாம், ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் வச்சுக்கலாம். அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு பீப்புள் வேணும். அதை நுகர்ந்து அதை சரியாக அங்கீகரிக்கிறதுக்கு சரியான பீப்புள் வேணும். ஸோ அத்தகைய வகையில் விங்ஸை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு விங்ஸுக்கு நிறைய கடினமான சூழ்நிலைகள் வந்துச்சு கடந்த ஆண்டில். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலைகளும் மிகப்பெரிய பலமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெற்றோர்கள் தான். ஸோ பெற்றோர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இங்கே இல்லை. நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணலாம், நிறைய யோசிக்கலாம். அதெல்லாம் பெற்றோர்களால் மட்டும்தான் சாத்தியமாக்க முடியும். இந்த எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா கூட அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கிறது ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் ஃபர்தராக நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி விங்ஸ் கிண்டர்கார்டன்ல ஒரு சில கிட்ஸ் தான் முதல்ல வந்திருந்தாங்க. ஸோ அந்த கிட்ஸுக்கு கொடுத்த இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் அது மற்ற பெற்றோர்களையும் நிறைய வகையில் இருந்துச்சு. ஸோ இந்த இருக்கிற எல்லா பெற்றோர்களையுமே நான் வந்து மனமாற உளமாற நேசிக்கிறேன், பாராட்டுகிறேன், அன்பு செய்கிறேன், என்னன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோ விளைமதிப்பில்லாத ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த பெற்றோர்கள் கொடுத்துருக்கிறீங்க. இந்த விழா இன்னும் சிறக்க நீங்க தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ பெற்றோர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த சிறப்பார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். குட்டி குட்டி கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அழகா ஆட போறாங்க. எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஈவன் நானும் கூட. ஸோ இந்த ஒரு வருஷத்துல நம்ம விங்ஸ் கிண்டர்கார்டன்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. குறிப்பா சொல்லணும்னா நம்ம பள்ளி அளவில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பள்ளியை தாண்டி குளோபல் ஈவென்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம், அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் பேங்க், தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்கள்
கூட நம்ம பள்ளியில குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வெவ்வேறு நிகழ்வுகளை முன்னிட்டு கலரிங் காம்படிஷன்ஸ், டிராயிங் காம்படிஷன்ஸ்லாம் நடத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பள்ளி அளவில் மட்டும் நம்ம மாணவர்கள் ஜெயிக்கல, மாநில அளவில் ஜெயிச்சிருக்கிறாங்க, மாவட்ட அளவில் ஜெயிச்சிருக்கிறாங்க, வட்டார அளவில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ விங்ஸ் இஸ் கோயிங் டு fly high. விங்ஸ் தன்னுடைய சிறகுகளை விரித்து இன்னும் உயரமா பறக்கிறதுக்கான காலங்கள் இந்த ஆண்டில் நான் பிறந்திருக்குதான் நினைக்கிறேன். ஸோ வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எல்லாம் என்னுடைய பாராட்டுகள். எக்ஸ்ப்ளோர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கன்னியாகுமரி மாவட்டத்துல சிறந்த பள்ளிகளா ஒரு 25 பள்ளிகளை செலக்ட் செஞ்சிருந்தாங்க. அந்த 25 பள்ளிகள்ல விங்ஸ் கிண்டர்கார்டன் ஒன்று அப்படிங்கிறத நான் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். சுதா மேடம் அண்ட் ராஜு மேடம் ரெண்டு டீச்சர்ஸ் பெஸ்ட் டீச்சர்ஸாகவும் அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி விங்ஸ் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் மிகப்பெரிய உயரங்களை தொடப்போகுது. விங்ஸ் தொடப்போகுது அப்படிங்கிறது விங்ஸ் ஃபேமிலி தொடப்போகுது. விங்ஸ் ஃபேமிலி தொடப்போகுது அப்படிங்கிறது நீங்களும் நாமும் சேர்ந்துதான் விங்ஸ் ஃபேமிலி. ஸோ தொடர்ந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க. அண்ட் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், இப்போ ப்ரோக்ராம்ஸ் பண்ண போறாங்க குழந்தைங்க எல்லாருமே இந்த ஒரு சில நிமிடங்கள்ல. இந்த ப்ரோக்ராம்ஸ் பண்ணும் பொழுது நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு சுயநலம் உண்டு. சுயநலத்துல ஒரு பொதுநலம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்க உங்க குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சூப்பர்டா, பயங்கரடா, ஐயோ என் புள்ள வாங்கி கொடுத்துட்டான் பேசிட்டான்னு உங்களுக்கு அப்படியே பயங்கரமா இருக்கும், சந்தோஷம். மற்ற பிள்ளைங்க பண்ணும் போதும் அதுவும் உங்க பிள்ளையா நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா ஒரு கைத்தட்டல் அப்படிங்கிறது சின்ன ஓசை தான், பல கைத்தட்டல் வந்து பெரிய ஓசை. இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும் சேர்ந்து இந்த நேரில் எந்த குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்க கைத்தட்டும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அது உற்சாகமா இருக்கும். அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமா இருக்கும். அண்ட் என் பிள்ளைக்கு பக்கத்துல இருக்கிற பேரண்ட் கைத்தட்டுறாங்க, அவங்க பிள்ளைக்கு நான் கைத்தட்டுவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நிகழ்ச்சி சிறப்பா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால எல்லா பெற்றோர்களும் எல்லா பிள்ளைகளையும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஒன்று. இரண்டாவது ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, கடுமையா ஒரு லாஸ்ட் ஒரு 40-45 நாட்கள் எல்லா டீச்சர்ஸும் பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மேடையில, அந்த ஆடையில, இந்த லைட் வெளிச்சத்துல, இந்த கூட்டத்துல சில பிள்ளைங்க பயப்படலாம், சில பிள்ளைங்க பதறலாம், சில பிள்ளைங்க ரொம்ப நல்லாவும் பண்ணலாம், சில பிள்ளைங்க மறக்கலாம். வாட் எவர் இட் இஸ், மேடை ஏறிட்டாலே அவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். சில குறைநிலைகள் இருந்தாலும் இந்த சந்தோஷமா மகிழ்ச்சியோட நீங்க ஏற்றுக்கோங்க. நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம், நல்லது நடக்காட்டினாலும் சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலை ஏற்றுக்கோங்க. எல்லா பிள்ளைங்களும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்ம பையன் மறந்துட்டானே, பேசாம நின்னுட்டானே, ஆடாம ஒதுக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. உங்க குழந்தை எப்போதுமே தங்க குழந்தை தான், செல்ல குழந்தை தான். எங்களுக்கும் அந்த குழந்தை அப்படிதான். ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் சில குழந்தைங்க நல்லா பண்ணியிருக்காங்க, சில குழந்தைங்க பண்ணிருக்க மாட்டாங்க. பட் எவ்ரிபடி இஸ் சாம்பியன். ஸோ எல்லாரையுமே உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் படிக்கிற 85 மாணவர்களுக்கும் பரிசுகள் உண்டு, சான்றிதழ்கள் உண்டு, மெடல்கள் உண்டு. அதனால எல்லாரையுமே சரிசமமா தான் நாங்க பார்க்கிறோம். மேடை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் அதையும் நீங்க மனப்பூர்வமா ஏற்கணும் அப்படின்னு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மூன்றாவது வேண்டுகோள், முக்கியமான வேண்டுகோள், பரிசு கொடுக்கும் போது விரைவா வந்து பரிசுகள் வாங்குங்க. வாங்கிட்டு அந்த பரிசுகள் வாங்கும் பொழுது உங்க குழந்தைங்களை பத்திரமா நீங்க கூட்டிட்டு வாங்க. ப்ரோக்ராம்ஸ் முடிய அந்த குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்றேன். ஒரு சில குழந்தைங்க மோர் தென் 1 ப்ரோக்ராம்ல இருந்தாங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து வருவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. விழாவை சிறப்பா நடைபெற வைக்கிறது இறைவன் கையில இருக்குது, அப்புறம் உங்க கையில இருக்குது, அப்புறம் நம்ம பிள்ளைங்க கையில இருக்குது. இதை மூன்றும் இனி வரக்கூடிய மணித்துறைகளில் இணைய போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடமோட அப்பாவுக்கு வந்து லாலன்ஸ் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களால நடக்க முடியாது. போன வருஷம் ஆண்டுகளால தான் அந்த இஷ்யூ ஆச்சு. இன்னும் அவங்களுக்கு அது வந்து ரெக்கவர் ஆகல. ஸோ அதனால வர முடியல. ஸோ மேடமுடைய அப்பாவையும் நான் இந்த தருணத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களால வர முடியாத காரணத்தினால இன்னைக்கு அவங்களால ஆனர் பண்ண முடியல. பட் இந்த மேடையில் நான் அவங்களையும் ஆனர் பண்ணுறதா தான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த பொன் மாறி பொழுது நம்ம உள்ளங்கள் உற்சாகமாய்
பிள்ளைங்க அவங்களே சமைக்கிறாங்க. இது வெரி ரேர். ஏன்னா இந்த ஜெனரேஷன் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப 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 ரேர். நம்ம குட்டீஸ் போய் சமைக்கிறாங்க, சமைக்க போறாங்களா சாப்பிட போறாங்கன்னு எனக்கு தெரியல. உட்கார்ந்துக்கிற போஸே ஒரு பெருசா இருக்குது. கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணல. அது வரைக்கும் நான் ஏதாவது உங்ககிட்ட பேசணும். சமையல் கொண்டு வாங்க. வெரி குட். பேர் சொல்லுங்க. Take 1 cup. Add some milk. Add 1 spoon of coffee powder. Add 2 spoons of sugar. Mixed thoroughly. Yes, cold coffee is ready. Do you want? He's asking, do you want? Yakar veduma coffee, cold coffee? Very tasty coffee. Wow. Thank you, Matthew. Thank you, Nora. பூவை வர்ணித்து தம் மழலை குரலில் பாடி நம் இதயத்தை மகிழ்விக்க வருகிறார் விங்ஸ் செல்லக்குட்டி நித்யா. Good evening. Hi Dila, how are you? I'm fine. Good. Dila, என்ன பண்ண போறீங்க? Dila, என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? ஆமா. என்ன பாட்டு படிக்க போறீங்க? மூவிஸ் மூவி பாட்டு படிக்க போறீங்களா? படிக்கலாமா? பூவே சப்போவே training her beautifully. Thank you, ma'am. பாட்டிதாத்தாவும் அப்பா அம்மாவும் பிள்ளைகளுக்கு கதை சொல்லி பார்த்திருப்பீர்கள். ஆனால் இங்கோ நம் பிள்ளை அரங்கத்தில் இருக்கும் பெற்றோர்களுக்கும் பாட்டி தாத்தாக்களுக்கும் கதை சொல்ல வருகிறார். விங்ஸ் கதை சொல்லி ஆர்ஏ from UKG.
எங்க வீட போறாங்க. வாங்க little heroes and heroines வந்து கலக்குங்க கலக்குங்க. Hey!
Thank you.
இறங்கிட்டே வந்துருச்சு, வெயிட்லெஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த ஃப்ரூட் சாப்பிட்ட எனர்ஜியில பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வெரி குட். Mama,
ஆனா நம்ம பிள்ளைங்க அவங்க அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ 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 என்ன ரொமான்ஸ்! இதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். ரொமான்ஸ்லாம் பயங்கர ரொமான்டிக்கா எல்லாருமே டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே மலரும் நினைவுகளை ஜஸ்ட் கிண்டல் பண்ணிட்டு நினைக்கிறேன் ப்ரோக்ராம். ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் ஃபார் இந்திரா மேம் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். இவங்க ஆடினது இந்த மட்டும் தான், பின்னாடியும் நிறைய ஆடினாங்க. பல ப்ரோக்ராமா ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. தம்பி மகேஷ் குமார் சார் அவர்கள் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார். அவரை விங்ஸ் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நமது மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு பிரின்சிபல் மேம் நினைவாங்க. Chief guest Magesh Kumar sir, please come on the stage. So we'll see a honor. ஸோ மிகப்பெரிய பணிச்சூழல்ல தான் நமக்காக நேரம் ஒதுக்கிக்கிறாங்க. அந்த நேரம் ஒதுக்குறதுக்கான முக்கியமான காரணம் கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களை நான் பார்க்கணும், அவருடைய ப்ரோக்ராமை நான் வந்து என்ஜாய் பண்ணணும், அண்ட் கண்டிப்பாக அவங்க நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையோட ஒரு ஆர்வத்தோட அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வருகை அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப விலைமதிப்பு இல்லாதது. தேங்க்யூ ஃபார் தட் கமிங் சார். அவருடைய குடும்பத்துக்கும் நன்றி. குடும்பமாக வந்திருக்கிறாங்க. ஸோ குடும்பத்தினருக்கும் நன்றி.
child is born. Sampadi. எல்லா வெடியும் வெடிக்கிறது இல்ல, ஒரு சில வெடி வெடிக்கும், ஒரு சில வெடி வெடிக்காது. ஆனா நம்ம விங்ஸ் பட்டாசு எல்லாமே தரமான பட்டாசு, தெரிக்க விடுற பட்டாசு, தமாம் துமார் தான். எல்லா பட்டாசுமே பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்குது. எல்லா குழந்தைங்களுமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெற்றோர்கள் நல்ல கரம் தட்டி உற்சாகப்படுத்துங்க. Baby shark, do 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 do, baby shark, do 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 do, baby shark, do 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 do.
Next song. National flower, national vegetable,
இந்த தடவை போன வருஷத்துக்கு சேர்த்து வச்சு டபுள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. வெரி குட்மா, சூப்பர். மறுபடியும் நான் உங்க பக்கத்துல வரேன். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நான் கேட்க போறேன். என்ன கேள்வி தெரியுமா? எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் ஒரு விலங்கு. என்னது? நான் ஒரு விலங்கு. நான் மட்டும்தாங்க வரி கட்டுவேன். நீங்க எல்லாம் வரி கட்டுறீங்களா? நான் விலங்கு தானே, நான் ஏன் வரி கட்டணும்? எல்லாரும் answer பண்ணிட்டீங்களே. நம்ம insurance எல்லாருமே right. வேலை சொல்லிருப்பாங்க. double right ல இருப்பாங்க, அப்படிதானே? Thank you. இப்ப எல்லாருமே நீங்க எல்லாருமே answer பண்ணனால என்னால எல்லாருக்கும் gift கொடுக்க முடியாது. So நான் இன்னொரு question வரேன். நம்ம brain-ஓட weight தெரியுமா? நம்ம brain-ஓட weight, human brain-ஓட weight எவ்வளவு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். இல்ல. 1 point something தான். Exact weight சொல்லலாமே. No. Exact weight சொல்லுங்க, அப்பதான் gift. No sir. Answer correct ஆ சொல்லணும். Yes sir. No sir. பேசும் மொழிகள் மட்டுமல்ல, இன்று பேசா மொழிகளும் உண்டு. வசனமின்றி, வார்த்தைகளின்றி அழுத்தமாய் ஒரு சிந்தனையை தங்கள் உடல் மொழியால் வெளிப்படுத்த வருகிறார்கள். Being stars. எல்லாரும் நல்லா கைத்தட்டி குழந்தைகளை உற்சாகப்படுத்தலாமே. Please respect old age peoples, handicapped, pregnant ladies, carrying the babies, blind peoples. Thank you. சூப்பர். இவங்களோட உதவி செய்யற மனப்பான்மையை பார்க்கும்போது நல்ல வேளை இன்னும் கூட ஒருத்தர் எனக்கு அந்த டிரைவர் எந்திரிச்சு வரோம் எனக்கு ஒரு பயம். நானும் எந்திரிச்சு இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ வெரி குட் மேம், சூப்பர். சூப்பர் ஆக்ட் பண்ணீங்க. கர்ப்பிணி பெண்ணாக சிறப்பாக நடித்திருக்கிறார். பாராட்டுகள். வாகனம் ஓட்டுநர், குழந்தை கையில் வைத்திருப்பவர், மாற்றுத்திறனாளி, இவங்கெல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்ச நல்ல உள்ளது. எல்லாருமே
ஹெல்ப் பண்றாங்க. துணி துவைக்கிறதுல ஆரம்பிச்சு பாத்திரம் கழுவுறதுல இருந்து காய்கறி எடுக்கிறதுல இருந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்றாங்க. அதை நீங்க வீடியோவாகவும் அனுப்பிட்டு